நம்ம ஊரோட வழக்கம் பிள்ளை சோறு பிள்ளை கறின்னே வைப்பாங்க. அப்படின்னா என்ன? ஊர்ல நிறைய குட்டி குட்டி குழந்தைங்களா இருக்கும். ஆனா அவங்க எல்லார் வீட்லயும் வந்து சோறு வடிக்க முடியாது, காய்கறிகள் செய்ய முடியாது. அப்படின்னும் பொழுது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாட்டிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைகளுக்காக பிள்ளை சோறு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து கேட்குமேன்னே நிறைய சோறு வடிச்சு வைப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு வேண்டி ஊட்டச்சத்து வேணும் இல்லையா? அப்ப கூடவே பிள்ளை சோறு குடுக்கும்போது பிள்ளை கறி, காய்கறிகளையும் சேர்த்து குடுப்பாங்க. இது நம்ம ஊர்ல வழக்கம். அப்படின்னா என்ன? நம்ம வீட்ல குழம்பு இல்ல, ரசம் இல்ல, மீன் குழம்பு வாசனை பக்கத்து வீட்ல வருதுன்னா, போய் கேட்டா குடுப்பாங்க. இல்ல அவங்களே நம்ம வீட்ல கொண்டு வந்து குடுப்பாங்க. இப்படியெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்த முறை நம்மளோட வாழ்க்கை முறை. இன்றைக்கு என்ன ஆயிட்டுது? நம்ம வீட்லயே நம்மளால குழம்பும் செய்ய முடியல, காய்கறியும் செய்ய முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. வேலைக்கு போறவங்களா இருக்கிறோம். அப்ப வேலைக்கு போறவங்களா இருக்கக்கூடியவங்களும், வீட்ல இருக்கக்கூடியவங்களும் அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனை தான், என்ன குழம்பு வைக்கிறது? என்ன சைட் டிஷ் பண்றது? என்ன தோசைக்கு, இட்லிக்கு தொட்டுக்க பண்றதுன்றது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வா வரக்கூடியது தான் இந்த 30 வகையான ரெசிபீஸோட ஆன்லைன் ட்ரெய்னிங். இதில 10 வகையான தொக்கு வகைகளும், 10 வகையான மசாலா தயாரிப்புகளும், 10 வகையான சீசனிங் ரெசிபீஸும் சொல்லித் தரோம். பாரம்பரிய முறைப்படி சொல்லித் தரக்கூடிய இந்த தொக்கு வகைகள், இந்த மசாலா வகைகள்லாம் மணக்கும், சுவையா இருக்கும், எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணும். அப்ப நம்முடைய ப்ராடக்ட்ஸ் பிரமாதமா விற்பனையாகும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. 3 நாட்கள்ல 30 வகையான ரெசிபீஸோட மார்க்கெட்டிங் எப்படி பண்றதையும் முழுமையா தெரிஞ்சுக்குங்க.